என்னோட அழகி குட்டி பாருங்களேன், எப்படி கிடக்குது பாருங்களேன். நேரம் விளையாடுற டைம் இதுக்கு. மணி 6 ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இது விளையாடுற டைமு. இப்போ இப்படி சுருண்டு கிடக்குதுன்னா என்ன ஆயிடுச்சு தெரியுமா? நைட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலே இதை தூக்கிட்டு போவோம். ஏன்னா அவங்க வீட்டு ரயான் இறந்து போனதுனால அவங்க அதுலேருந்து இது மேலே ரொம்பவே பாசமாக இருப்பாங்க. அதையும் என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஏதோ பிடிச்சிருச்சு. ஏதோ காட்டுப்பூனை பிடிச்சிதா, இல்லை நாய் ஏதாவது கடிச்சு கொன்னுடுச்சா என்னன்னு தெரியல. அவங்க நாய்க்குட்டியும் கொன்னுடுச்சு. அதே மாதிரி நேற்று என்ன ஆயிடுச்சுன்னா, தூக்கிட்டு போயிருந்தாங்க. தங்கச்சி பையன் வந்திருக்கான், நான் தூக்கிட்டு போயிருந்தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அவங்க முஸ்லீம் ஃப்ரெண்டு. அவங்க எப்போவுமே இது மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. தூக்கிட்டு போயிட்டு அதுக்கு சாப்பாடெலாம் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்து இதுக்கெல்லாம் போட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தான் கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியில் வந்துருச்சா என்னங்கிறது தெரியல. அவங்க கூட தான் விளையாடிட்டு இருந்தது. வெளியில் வந்துருச்சா என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துலாம் காய்ச்சி மூச்சுன்னு ஒரே சவுண்டு. அவங்க ஓடி வந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி கிழிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்தில் என்ன கிழிச்சிது ஏது கிழிச்சிதுன்னே தெரியல. இது கத்திக்கிட்டு வந்துருச்சு. இந்த இடத்துல 3 இடத்துல கிழிச்சிருச்சு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இது ஒன்றா, இந்த இடம். என் தங்கம் அப்படியே கிடக்குது. எனக்கு அதை பார்த்ததுல நைட்லாம் எனக்கு தூக்கமே இல்லை. இது காலையிலேயே நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். இது ஒரு இடமா, இதுக்கு நமக்கு போடுவோம்ல பொவிடோன் மருந்து ஆயின்மெண்ட்டு, அது போட்டிருக்கேன். அப்புறம் இதுவும் ஒரு இடம். இது இப்படியே ஒட்டி ஒட்டி சரியாயிடுச்சுன்னு வைங்களேன், பரவாயில்ல, ஒன்றும் செய்யாது. ஒட்டிக்கணும். அதுதான் அந்த தோல் ஒட்டிக்கிட்டதுன்னா தான் அது புண்ணு சரியாக போகும். நல்ல வேளை உள்ளே அந்த குடல் பக்கம்லாம் எதுவுமே டேமேஜ் ஆகலை. இந்த தோலில் மட்டும் கிழிச்சிருச்சு. அப்புறம் 2 டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ஒரு டாக்டர் டிடி போடுங்க சரியாக போயிடும். ஆனால் அதுக்கு வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு இந்த பிளாஸ்டர் மாதிரி ஒட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு டாக்டருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டாக்க, அவர் சரி தையலாவது போட சொல்லலாமா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஃபோன் பண்ணி கேட்டால் அவர் என்ன சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, குட்டி தானே, சரியாக போயிடும். நீங்கள் அதுக்கு ஒன்றும் பண்ண வேணாம், அதுக்கு மருந்து மட்டும் நீங்கள் போட்டு விடுங்க, தானாக சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இதோட இந்த இப்போ நாய் புண்ணெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதோட எச்சில்லையே இந்த புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய ஒரு மகத்துவ குணம் இருக்குதுங்க. ஏன்னா இப்போ நமக்கே இருக்கட்டும், நம்மளோட எச்சியை செரிமானத்தன்மைக்கு மட்டும் இல்லை, அதோட இந்த நமக்கு ஏற்படுற புண்ணையும் சரி பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இதுவும் அதோட இது நக்கியே சரி பண்ணிவிடும்னு சொல்லுவாங்க. நாய் பூனைக்கு எல்லாமே அப்படி தான். இருந்தாலும் அப்பப்போ மருந்து போடுறோம். எனக்கு இது பார்க்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மருந்து போடணும். இப்போ ஆயின்மெண்ட்டு போட்டு விடணும். நான் ஒரு இழப்பே தாங்க முடியலையோ இருந்தது.